புளியங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை வந்துட்டு லெமன் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 30 வருஷத்துக்கு வந்து அந்த மரம் வந்துட்டு நம்ம கீல்டு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. இது டீஹைட்ரேட் பண்ணி இது வந்து சீடோட இருக்குது. டீ டிகாஷன் எடுப்போம் இல்லையா, அந்த டிகாஷனை வந்து 2 சொட்டு போட்டிங்கன்னா லெமன் டீயாக கன்சியூம் பண்ணலாம். டீஹைட்ரேட் லெமன் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சம்மருக்கான ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து நீங்கள் 365 நாளும் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சிருந்து வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸை வந்துட்டு நாங்கள் வந்து லெமன் ஸ்குவாஷ் அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் வந்துட்டு நீங்கள் லெமன் நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த டேஸ்ட் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் அது அப்படியே உங்களுக்கு இந்த டர்மரிக் பிளைன் கிளாசிக் லெமன் பிக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சால்ட்டில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கெட்டு போகாது. நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டால் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து சாம்பிளிங் பண்ணி கொடுத்து ஸ்பைசி லெமன் பிக்லாம் வந்துட்டு இப்போ ரைட்னா வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் vlog. நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனி லெமன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துருங்க. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே, சரிங்க சார். இப்போ வந்து நீங்களும் ஓன் மேனுஃபேக்சரிங்களா சார்? ஆமாம் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எங்கே சார் இருக்குது? சார் இது வந்து தென்காசி மாவட்டத்தில் சரி, சிவகிரி தாலுகாவில் ராமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்துட்டு எங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுறோம். ஓகே, ஃபுல்லாக இப்போ லெமன் என்னென்னலாம் பண்ணிட்டீங்க சார்? ஆக்சுவலாக நீங்கள் நம்ம லெமன் அப்படின்னோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியாவில் நம்ம ஏன் லெமனில் ஏன் வேல்யூடேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கணும். லெமன் அப்படிங்கிறது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டி புளியங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரை வந்துட்டு லெமன் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, லெமன் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கருக்கு மேலே வந்துட்டு எலுமிச்சை சாகுபடி வந்து நடக்குது. சரி, ஸோ இந்த எலுமிச்சை சாகுபடி பண்ணுறோம். இங்கே இருக்கிற எலுமிச்சை எல்லாம் வந்துட்டு புளியங்குடியில் இருக்கிறது தான் வந்துட்டு எங்களோட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், எலுமிச்சை மார்க்கெட். அங்கேருந்து தான் வந்துட்டு நிறைய ஊருங்களுக்கு வந்துட்டு போகுது. ஸோ முக்கியமாக வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கேரளாவில் வந்து இதை வந்து மதிப்பு கூட்டி வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் லெமன் ஃப்ளேவர்ட் ட்ரிங்க் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பெரும்பாலும் வந்துட்டு அது வந்துட்டு லெமன் ஜூஸ்ல இருந்து எடுத்ததாக இருக்காது. அது வந்து லெமனை வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் ஆக்கி சிட்ரிக் ஆசிட்ல இருந்து எடுத்த ஒரு பொருளாக தான் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு லெமன் பெவரேஜஸை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிங்க. பட் நாங்கள் இங்கே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எலுமிச்சையில வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நாங்கள் கல்டிவேட் பண்ற எலுமிச்சை இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எங்க தாத்தா காலத்துல இருந்து வந்து நாங்கள் எலுமிச்சை கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எலுமிச்சை கல்டிவேஷன் அப்படின்னு வர்றப்போ இது வந்து நார்மலா வந்துட்டு ஒரு 8 வருஷம் ஆகும். அதை வந்து நம்ம வந்து கொண்டு போய் ஒரு சீடா வச்சு அது வந்து உங்களோட முதல் ஈல்டு கொடுக்கறதுக்கு ஒரு 8 வருஷம் ஆகும். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து வந்துட்டு இது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு வந்து அந்த மரம் வந்து நம்ம ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கான மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மாறாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காத்தடிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அதோட குச்சியா இருக்கிறத வந்துட்டு ஒடிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அதோட மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றது நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். அதுக்கு வைக்க வேண்டிய உரங்களை வச்சுதாகணும், அதுக்கு வைக்க வேண்டிய தண்ணி எவ்வளவு விடணுமோ அதெல்லாம் பார்த்துதாகணும், எல்லாமே வந்து செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ அதை தாண்டி வந்துட்டு எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு எலுமிச்சை நான் வந்து விளை வைக்கிறேன், நான் விளைவிக்கிற பொருளுக்கான ஆதாயம் வந்து அதுக்கான விலை வந்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதா வந்துட்டு எல்லாரோட இதுவாக இருக்கும். எலுமிச்சைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு பொருந்துங்க. ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா வந்துட்டு ஐயோ சம்மர்ல வந்துட்டு லெமன் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிது, 200 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்றது நம்ம ரீட்டைல இருந்து நம்ம பார்ப்போம். ஆனால் அதே லெமனை நாங்கள் கொண்டு போய் வந்துட்டு விற்க முடியாம குப்பையில போட்ட காலங்களும் நடக்கும், 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிற காலங்களும் நடக்கும். ஸோ அப்போ அது எல்லாத்தையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு அது வந்துட்டு இயர் லாங் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ்க்கு வந்து கொண்டு வருது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஆரம்பிச்ச கம்பெனி தான் வந்துட்டு கனி லெமன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் பண்றீங்க சார்? ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்றோம். இப்போ நாங்கள் எங்களை பொசிஷன் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்துட்டு B2B-க்காக டெவலப் பண்றோம். B2B ஒரு சில B2Bன்னு சொல்லி வர்றப்போ வந்துட்டு எலுமிச்சை அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லா வகையான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம், ஒரு கல்யாணம், ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க எல்லா இடத்துலயுமே வந்து எலுமிச்சைங்கிறது வந்துட்டு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா வந்துட்டு இருக்குது. அதுல இருக்கிற நியூட்ரிஷனல் வேல்யூஸை வந்துட்டு மிஸ் பண்ணாம வந்துட்டு அது எப்படி வந்து ப்ராடக்ட்ஸா மாத்துறது அப்படிங்கறத எங்களோட லெமன் சிட்ரிக் ஆசிட் லெமன் சிட்ரிக் ஆசிட்ங்கிறது மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்குது. இப்போ நாங்க என்ன நினைக்கிறோம்னா லெமனாவே எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க சார். எலுமிச்சை வந்து நாங்க வந்துட்டு 4 விதமா வந்து 4 கிரேடா வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகே, ஸோ கிரேட் 1 அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கிரேட் 1ல வந்துட்டு இருக்கிற ஜூஸை வந்து நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸை வந்துட்டு நாங்கள் வந்து லெமன் ஸ்குவாஷ் அப்படிங்கிற பேரில் வந்து நாங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ எங்களோட லெமன் ஸ்குவாஷ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து நார்மலாக நீங்கள் லெமன் ஸ்குவாஷ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 20%, 25% வந்து பல்ப் போட்டிருப்பாங்க, ஃப்ரூட் பல்ப்பு போட்டிருப்பாங்க. அதை தாண்டி எல்லாமே வந்துட்டு கலர்ஸ் இருக்கும், ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் எங்களோட ஸ்குவாஷில் வந்துட்டு அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 1 இயர் இருக்கும். பட் எங்களோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 months தான். ஸோ இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது.
இது அப்போ எப்படி ப்ரிசர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து சுகரில் ப்ரிசர்வ் ஆகுது. ஓகே. இப்போ வந்து சர்க்கரையில் வந்துட்டு சர்க்கரைக்கு வந்து கெட்டு போகிறதுக்கான தன்மையே கிடையவே கிடையாது. ஓகேங்க. அதே மாதிரி சுகருக்கு வந்து கெட்டு போகிறதுக்கான தன்மை கிடையாது. இதில் இருக்கிற எலுமிச்சை ஜூஸை வந்துட்டு இது உள்ளே இருக்கிற சுகர் சிரப் வந்துட்டு இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுதுங்க. ஓகே. ஸோ இதை வந்துட்டு 3 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இதோட அந்த கட்டித்தன்மை இது தேன் மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 55 பிரிக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 40 ml ஊற்றிட்டு ஒரு 200 ml ஜூஸில் பேலன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு வெறும் தண்ணியை நீங்கள் டைலூட் பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸாக குடிச்சிக்கலாம். இதே இது வந்துட்டு இதே 40 ml போட்டுட்டு நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு சோடாவை போட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா லெமன் சோடாவை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இதே இது வந்துட்டு இதே இது வந்து நீங்கள் வந்துட்டு வெண்ணி போட்டு டிகாஷன் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் வந்துட்டு டீ டிகாஷன் எடுப்போம் இல்லையா, அந்த டிகாஷனை வந்து 2 சொட்டு போட்டிங்கன்னா லெமன் டீயாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்குவாஷ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சம்மருக்கான ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து நீங்கள் 365 நாளும் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சிருந்து வந்து ஸோ இது வந்து கிரேட் 1 ஆஃப் லெமன். அதாவது ஆந்திராவில் இருக்கிற எலுமிச்சைக்கு ஒரு பெரிய இது சொல்லுவாங்க, அஸ்ஸாமில் இருக்கிற எலுமிச்சைக்கு ஒரு சில குவாலிட்டி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற எலுமிச்சையில் 51% வந்து லெமன் ஜூஸ் இருக்குங்க. ஓகே. அது உள்ள வந்துட்டு 100 கிலோ லெமன் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து 51 லிட்டர் வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் கிடைக்கும். அப்போ 51 லிட்டர் ஜூஸே நான் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா அந்த தோலில் இருக்கிற கசப்பு தன்மையும் சேர்ந்து இதில் இறங்கும். இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்துட்டு கெடுத்துரும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதில் வந்துட்டு ஒரு 50% ஆஃப் த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பீலாவே வந்து நாங்கள் வந்து டீஹைட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதை பீலாவே டீஹைட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு 25% எக்ஸ்ட்ராக்டோட சேர்ந்து வந்துட்டு அது வந்து டீஹைட்ரேட் ஆகும். இது வந்து டீஹைட்ரேட் ஆகும். ஸோ இது வந்து மெஷினில் வச்சு டீஹைட்ரேட் பண்ணலாம், சன் ட்ரையும் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டெடாக்ஸ் வாட்டர்னு சொல்லிட்டு. ஸோ டெடாக்ஸ் வாட்டர் நீங்கள் போடுறீங்க இல்லையா, ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியலாக வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிரேட் 1 லெமன். ஸோ இது வந்து 2 ப்ராடக்ட்டும் வந்து கிரேட் 1 லெமன்ல இருந்து தயார் பண்ணுற ப்ராடக்ட். ஸோ கிரேட் 2ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிரேட் 2லேருந்து வர லெமனை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து எலுமிச்சை ரவுண்டாக இருக்குது, அதை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இதை வந்து டீஹைட்ரேட் பண்ணிடுவோம். ஓகே. இதை டீஹைட்ரேட் பண்ணி இது வந்து சீடோட இருக்குது. இதே மாதிரி வந்து இன்னொரு கிரேட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதே கிரேட் 2ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து சீடை ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீடெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஒரு பழத்தை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு டீஹைட்ரேட் பண்ணும்போது இதோட எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூவும் வந்துட்டு மிஸ் ஆகாமல் நம்ம இதை அப்படியே வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு நியூட்ரசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மீட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃப்ளேவரிங்காக வந்து லெமன் வந்துட்டு டீஹைட்ரேட் லெமன் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம். ஓகே. சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். நீங்கள் லெமன் நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த டேஸ்ட் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் அது அப்படியே உங்களுக்கு. ஓகே. ஸோ இது உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார். இது எங்கெங்கெல்லாம் சார் நம்ம அனுப்புறீங்க? சார் இப்போ ரைட் நோ வந்துட்டு இது எங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கான B2B கஸ்டமர்ஸை வந்து நாங்கள் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ ரைட் நோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் டீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போய் முன்னால என்ன பண்ணுவாங்க, அவங்க சிட்ரிக் ஆசிட் வந்து லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம இதை சப்ளை பண்ணுறது மூலமாக அவங்க வந்துட்டு இதை க்ரஷ் பண்ணி இதை வந்து அவங்களோட மற்ற ரா மெட்டீரியல்ஸோட யூஸ் பண்ணி ஹெர்பல் டீக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு ப்ளூ டீ அது இதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய டீயில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ லெமன் டீ அப்படின்னு வருதுன்னா அதில் என்ன இருக்குன்னா டீ லீவ்ஸ் இருக்கும். டீ லீவ்ஸோட வந்துட்டு இந்த லெமன் அப்படிங்கிற இதுக்காக வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஃப்ளேவரிங்காக இந்த மாதிரி இந்த வந்துட்டு க்ரஷ் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரேட் 2 ஆஃப் லெமன். கிரேட் 2. ஸோ இது வந்து கிரேட் 2. சரி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிரேட் 3. ஸோ கிரேட் 3 என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊறுகாவாக மாற்றுறோம். ஊறுகாவாக மாற்றுறோம். ஸோ நீங்கள் ஊறுகாய் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே சால்ட்டில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இதை சால்ட்டில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து சால்ட்டில் போட்ட லெமன் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட ஜூஸினஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் அது அப்படியே இருக்கும். இது வந்து ஒரு 6 months சால்ட்டில் ஃபெர்மெண்ட் ஆன ஒரு லெமன். ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஊறுகாய் கம்பெனி இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க ஊறுகாய் கம்பெனி வந்து இதை வாங்கிட்டு போய் இதை பேஸாக வச்சு அவங்க வந்து டேரெக்டாக வந்துட்டு அவங்களோட மசாலாஸ் போட்டு இதை வந்து அவங்க வந்துட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவங்க வந்து புதுசு ஃப்ரெஷ்ஷாக லெமன் வாங்கி கட் பண்ணி ஊற வச்சு அதுக்கான மேன் பவரில் வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு வந்து ஒரு லெமனோட பேஸ் வந்து கிடைக்கும். அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து சால்ட் அண்ட் டர்மரிக்கில் ஃபெர்மெண்ட் ஆனது. நீங்கள் கேரளா சைட்லலாம் போனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்துட்டு இந்த டர்மரிக் பிளைன் கிளாசிக் லெமன் பிக்கிள்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டர்மரிக்கில் வந்துட்டு ஃபெர்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுவும் வந்து கிரேட் 3ல ப்ரிப்பேர் பண்ணுறது. கிரேட் 3ல வந்துட்டு இதே எங்களோட பேஸாக இருக்கிறத வந்துட்டு நாங்கள் எங்களோட ஓன் பிராண்ட் நேமில் வந்துட்டு
நாங்கள் வந்துட்டு கனி லெமன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் கீழே ஸ்பைசி லெமன் பிக்லாம் வந்துட்டு இப்போ ரைட்னா வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து நீங்கள் தென்காசி, ராஜபாளையம், திருநெல்வேலி இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் நாங்கள் ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வந்துட்டு இதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துக்கும் ஆமாம் சப்ளைல இருக்குதுங்க. ஸோ இப்போ ரீட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் இதுவும் ஸ்குவாஷும் வந்து ஆல்ரெடி வந்து ரீட்டைலில் இருக்குது. ஓகே. இது வந்து யூனிக்கான ப்ராடக்ட். ஸோ இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் இதை வந்து எங்கே வைப்பாங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் வந்துட்டு ஒரு நன்னாரி பாட்டில் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நன்னாரி இந்த ரேட்டாக இருக்குது இந்த ரேட்டாக இருக்குதுன்னு கம்பேரிசனில் ரேட்டில் மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் வாக்கின்ஸ் நல்லா இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்துட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்டால் போட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து சாம்பிளிங் பண்ணி கொடுத்து கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வந்துட்டு கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. இது பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாங்களா? தாராளமாக எடுத்து பண்ணலாங்க. இப்போ யாராவது வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருக்கிறேன், நாங்கள் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் இன்னும் 2 நல்ல ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கேரண்டீடாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் நம்பி வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து ரீட்டைலில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ண ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். பட் எங்களோட பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எங்களோட இனிஷியல் R&D இருந்தது. அப்படி பண்ணும்போது வந்து எங்களால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எங்களோட பிக்கில் வந்து வெறும் சால்ட்டில் ப்ரிசர்வ் ஆகுது, சால்ட் அண்ட் ஆயிலில் ப்ரிசர்வ் ஆகுது. இது வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சுகரில் ப்ரிசர்வ் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து எங்களோட லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நம்மள்ட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் என்னோட லெமன் வந்து கிரேட் 1ல இருந்து கிரேட் 4 வரைக்கும் பிரிக்கணும். நம்ம இங்கே வந்து கிரேட் 1, 2, 3 தான் பார்த்துருக்கோம். கிரேட் 4 என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரோட்டன் லெமன்ஸ். அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வந்துட்டு எங்கள் தோட்டத்தில் விளையிற எலுமிச்சையை வந்துட்டு எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் போடுவோம். மார்க்கெட்டில் போட்டது போக திரும்ப ஒரு லாட்டை கொண்டு போய் குப்பையில் கொண்டு போய் தட்டுவாங்க. ஓகே. நான் வந்து இது எப்போவுமே வந்துட்டு ஒரு தோட்டத்தில் எப்போவுமே எலுமிச்சை பறக்கிற அன்னைக்கெல்லாம் ஒரு குப்பையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது வந்து எதுவுமே யூஸ் பண்ணாமல் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு அதை வந்துட்டு பயோ என்சைம் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்னோட சர்க்கிள் இருக்கவங்க மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த லேர்னிங்கில் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பயோ என்சைமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக என்ன இருக்கும்னா அது வந்து தூர போடுற லெமன். அதை வந்து எந்த விதத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டில் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் தோட்டத்துலேருந்து நாங்கள் வெளியே எடுக்கும்போது அதை நாங்கள் தூர போடுற லெமனாக தான் நாங்கள் அது வந்து எதுக்குமே உதவாத ஒரு லெமனாக தான் வந்துட்டு இருக்குது. அந்த லெமனை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் அண்ட் மண்டவெல்லம் இருக்கு இல்லைங்களா, எப்படி வந்து எங்கள் ஏரியாவில் எலுமிச்சை ஒரு மிகப்பெரிய கல்டிவேட்டிங் ப்ராடக்டோ மகசூல் ஜாஸ்தியாக இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்துட்டு கரும்பு. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மண்டவெல்லமும் நாட்டு சர்க்கரையும் வந்துட்டு டு த பெஸ்ட் குவாலிட்டியில் வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்துட்டு தயார் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த பியூர் நாட்டு வெல்லம் மண்டவெல்லம் கிடைக்கும். அந்த மண்டவெல்லத்தில் வந்துட்டு இந்த ரோட்டன் லெமன்ஸை வந்துட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி அதை ஒரு 3 monthsக்கு அப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ணி ரா பயோ என்சைமாக வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம். ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சில் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணோம். மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸாக லான்ச் பண்ணது வந்துட்டு டிசம்பர் 2025. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 4 months ஆயிருக்குது. இன்னைக்கு ரைட் நோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ராஜபாளையம்லேருந்து தென்காசி வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ரீமியமான சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பொசிஷன் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக வந்துட்டு நாங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் அண்ட் மதுரை வரைக்கும் வந்துட்டு இனிஷியல் ஃபேஸில் வந்துட்டு எக்ஸ்பான்ஷனுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா தாராளமாக எங்களை வந்துட்டு. ஓகே சார், இன்னொரு கேள்வி, இப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்களா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இது பண்ணலாம்? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்துட்டு அவங்களோட பில் டு பில் கான்செப்ட் தான். பில் டு பில்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பில் வந்து அவங்க அட்வான்ஸ் வாங்கிப்பாங்க. கண்டினியூஸாக வந்துட்டு அவங்க பே பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் டெபாசிட்னு எதுவும் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கண்டினியூஸாக பிஸ்னஸ் பண்ணணும். பேசிக்காக நாங்கள் எதிர்பார்க்குறது வந்துட்டு ஒரு 10 பாக்ஸ், ஒரு பாக்ஸ்லங்கிறது வந்துட்டு 12 ஸ்குவாஷ் பாட்டில் வரும், 12 பிக்கிள் பாட்டில் வரும். ஸோ ஒரு 10 கேஸ் வந்து 2 எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ரொட்டேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டிங் மஸ்டா சார்? இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண மார்க்கெட்டிங் மஸ்டா சார்? மார்க்கெட்டிங்கிறது வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் வந்துட்டு மஸ்ட் தான். சரிங்க. ஸோ பிராண்டிங் அப்படின்னு சொல்லி வரப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் யாருக்கும் வந்துட்டு கனி லெமன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் தான் யாருன்றது தெரியாது. ஸோ அதை தெரிய வைக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் எடுக்கிறாரு, இல்லை மதுரையிலேருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அந்த ரீஜனில் அவங்களோட ஷாப்ஸில் அவங்களுக்கு என்ன வகையில் பிராண்டிங் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்துட்டு கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நிலாவணிகம்னு சொல்லிட்டு ராஜபாளையம்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சாம்பிளிங் கேட்பாங்க. சரிங்க. ஸோ மரியோன்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ராஜபாளையத்தில். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் முதல் நாள் வச்சிட்டோம். சேம் டே ஈவினிங் எங்களோட சாம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வித்தின் 2 daysல வந்துட்டு ஒரு 5 cases ஆஃப் ஸ்குவாஷஸ் வந்து சேல் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டினியூஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து குவாலிட்டியை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் சேல் வந்து எங்களுக்கு சைட்லேருந்து புஷ் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கடுத்து எங்களோட குவாலிட்டி பேசும். நாங்கள் சரி, ஒரு கஸ்டமர் வந்து சாம்பிள் கேட்டால் கொடுப்பீங்க? கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். சரிங்க. ஓகே. லெமன் ப்ராடக்ட் பற்றி வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. சரிங்களா, இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க இந்த லெமன் ப்ராடக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டீட்டெயிலாக. அதாவது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3வது தலைமுறை நான் விவசாயத்தை வந்து விவசாயமாக மட்டுமே வந்துட்டு
பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேமிலி கல்ச்சர்ல இருந்து இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு பிராண்டாக மாற்றி அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அஸ் அ கன்சியூமர் எல்லார்கிட்ட இருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சப்போர்ட். சரி. ரெண்டாவது விஷயம், அந்த கன்சியூமர் சப்போர்ட் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது குவாலிட்டி, அந்த குவாலிட்டிக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணுறோம்னா அதில் உண்மையிலேயே ப்ரிசர்வேட்டிவ் இல்லைங்கிறது வந்து we are ensuring. ஸோ இது ப்ராப்பராக FSSAI குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் தாராளமாக வந்துட்டு எங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் குழந்தைக்கு தைரியமாக இந்த பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் இதை தைரியமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பாட்டி தாத்தாக்கு தைரியமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு நான் கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுக்குறேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 100% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, நன்றி. ஓகே. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோவில் வந்து இந்த லெமன் ப்ராடக்ட்ஸ் பற்றி வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருப்போம், கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் சந்திப்போம் உங்கள் சாயரன். தேங்க்யூ சார். தேங்க்யூங்க.